அப்படி பல ஆண்டுகளா இத பின்பற்றி வரத, இப்போ புதுசா எடப்பாடி அவர்கள் கிளப்பி இருக்கிறது, பிஜேபியோட ஒரு சாயல வெளிப்படுத்துற மாரி இருக்குன்னு திமுகவினர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. எடப்பாடி அவர்களோட இந்த கருத்துக்கு திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் சரவணன் இதற்கு விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்போட அக்மார்க் அறிவொருடியா இருக்காரு பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. இவர முன்னாள் முதல்வர் சொல்றதுக்கே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்களோட இந்த கருத்துக்கு குளத்தூர் தொகுதியில உள்ள அருள்மிகு கற்பகம்மாள் கல்லூரி மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்களும் கண்டனம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி கண் திறந்த கடவுளின் பணத்தை கல்லூரிகளுக்கு கட்ட பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல கோயில்ல உள்ள நிதியிலிருந்து கட்டப்பட்டு அந்த கோவிலின் பேரிலே இயங்கும் கல்லூரிகள் பல இருக்கு. இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் தெரியாது. அவரோட அரசியல் அறியாமையை வெளிப்படுத்துறாரு. கடவுள் கல்விக்கு தானே உதவணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்ததா சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னாடியில இருந்தே அறநிலைத்துறை, அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருந்து வர நிதிய பல பள்ளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு கோவில இருந்து வர வருமானம், அதாவது நீதியா கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு கல்லூரி தானே கட்டுறாங்க. அதை எடுத்துட்டு போகணும் யாரும் ஓடலையே. கல்லூரி கட்டுறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பழனிசாமி இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் தாளம் தட்டுறாரு. பாஜகவினர் இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்பவர்கள் அவர்களோட கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி செய்தியாளர்களை சந்திச்ச அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாலேஜுங்கிறது சுத்தமா கிடையாது. மறைந்த தலைவர்கள் பக்தஜ்வலம், காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு நிறைய பேர் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சுதான் இருக்காங்க. இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் ஒரு அறியாமையின் இருள்ல மூழ்கி இருக்காரு அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் இறுதியா இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அறநிலைத்துறை சார்பில் கல்லூரி கட்டுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது, அப்படி கட்டுனா என்ன தவறு அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.